பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஜான சாஸ்திர ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாபதம் கலியுதே காட்சி பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு சுவாமியை திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஓஞ்சுட்ட, சுவாமியை திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஓஞ்சுட்ட. இது பி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தொகுத்த ஒரு மகாபெரியோட அனுபவங்கள். அந்த அந்த கட்டுரையை வரகூரான் நாராயணன் அப்படிங்கிறவர் அவர் தான் அதுலேருந்து மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்கார். ஆனால் பி ராமகிருஷ்ணன்றவர் தான் இந்த அனுபவத்தை எழுதியிருக்கார். அவருக்கு தெரிஞ்ச அனுபவம், யார் மகாபெரிய அனுபவம் சொல்லியிருக்காளோ அவர்கிட்ட. அது ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்ட திசையாக இருந்திருக்கு, அவருக்கு கஷ்டம். அந்த சமயம் சுவாமி தனக்கு எந்த அனுகிரகமும் பண்ணலை அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார். சுவாமியை திட்டுறார். அதனால் இவர் மகாபெரியா தரிசனத்துக்கு வந்தவர் அடிக்கடி வரவர் கூட இல்லை, யாரும் பார்த்துருக்க மாட்டார். அது மாதிரி புதுசாக தான் இருந்தது. வந்தார், அந்த பக்கம் போகிறவர் எட்டி பார்த்தார், அவ்வளோதான். அந்த காஞ்சிபுரம் போகும்போது மடத்துக்கு போகலாமே அப்படின்னு அப்படி வந்திருக்கார். வந்தவொடனே தண்டமே கடனேன்னு பெரியவா முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணார், எழுந்து வந்தார். பெரியவா தான் தண்டத்தை வச்சுட்டு இருக்க மகாபெரிவா பரமேஸ்வரன் இல்லையா. பெரியவா சொன்ன வர எழுந்தவுடனே தண்டமே கடனேன்னு எல்லாம் பண்ணுற, சரி சுவாமியெல்லாம் திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஒழிஞ்சிட்டியா அப்படின்னாரு. முழிச்சார், என்னடா இது வம்பா இருக்குது, நம்ம சுவாமியை திட்டுறோம் அப்படிங்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கிறது தான். அந்த சுவாமி இவர் தானே, அந்த பரமேஸ்வரன் யாரை திட்டினான்னா அந்த திட்டுறது பெரியவா கிட்ட தானே போய் சேரும். அந்த சுவாமி இங்கே தான் எதிர்க்க உட்காந்துட்டுருக்கார். முழிச்சார் அவர், எது எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருது. தனம் பண்ணிட்டு வந்திருந்த பூஜையை நிறுத்திட்டேன் இல்லையா அப்படின்னாரு பெரியவா. போகிறோம், இனிமேல் அவர் ஜாதகத்தையே எடுத்து வச்சுருவார் போல பெரியவா. பக்கத்தில் இருந்தவர் மாதிரி பேசுகிறார். வீட்டுக்குள்ளே தான் வீட்டில் தான் உட்காந்துட்டுருக்கார். இருக்கார் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவர் தான் பார்த்துட்டுருக்கார். புரிஞ்சுடுத்து அவருக்கு. அவர் சொன்னார், நான் என்ன பண்ணுறது பெரியவா, கஷ்டமான ஜீவனம் ஆகிடுது, எனக்கு குடும்பத்தை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்குது, வேலையும் கிடைக்க மாட்டேங்கிறது. பகவான் எல்லாருக்குமே நல்லதை பண்ணிட்டு இருக்கார், சௌகரியத்தை, எனக்கு தான் இந்த மாதிரி கஷ்ட தசையாக இருக்குது அப்படின்னாரு. பெரியவா சொன்னார், சரி நான் ஒன்று சொல்கிறேன், அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்குறியா அப்படின்னாரு. கேட்குறேன் அப்படின்னாரான். சொன்னார், ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே ஒரே ஒரு டாக்டர் இருக்கார், நிறைய பேர் வேறு வியாதி வரா, அவள் எல்லோரும் நிற்கிறா, அவளுக்கு தான் முதல்ல வைத்தியம் பார்க்கணும். திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு அங்கே பாம்பு கடிச்சுடுத்து. அதனால் உடனே அவருக்கு ஒரு ஊசியை போட்டு அதெல்லாம் இன்ஜெக்ஷன் கொடுக்கலன்னா அவருக்கு உயிர் போயிடும். அவர் கூட்டின்னு வந்திருக்கா, அவசரமாக வரா. உடனே என்ன பண்ணுறார் டாக்டர், எல்லாரையும் கொஞ்சம் இருங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு முதல்ல ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுப்பார் இல்லையா, முதல் உதவி கொடுத்து அவர் உயரை மீட்டு கொண்டு வரதானே அவருக்கு முக்கியமான ஒரு ஜோலியாக இருக்குது. அதை டாக்டர் பண்ணுறார். அது முடிஞ்ச பண்ணே அடுத்த ஆளுக்கு பண்ணுவார். வரிசையாக ஒவ்வொருத்தருக்கு யார் முதல்ல வந்த ஆளை ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ரோடு மாதிரி வந்துட்டே இருக்கார். அதே மாதிரி பகவானும் என்ன பண்ணுறார், பார்த்துட்டே இருக்கார், ஒவ்வொருத்தருக்காக அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம டர்ன் வரும்போது நம்மளுக்கு பண்ணிவிடுவார். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதனால் அதே பகவான் தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார், பண்ண போகிறார். அப்படின்னும் போது அந்த பகவானை திட்டுறதுனால உனக்கு என்ன நடக்க போகிறது, அதனால் பண்ணியிருந்த கஷ்டம் உனக்கு
ஏதாவது அதிகமாகிடுமா உனக்கு? கஷ்டம் வந்த கஷ்டத்தை பார்த்துப்பார். பகவான் அதுக்கு தானே இருக்கார். கஷ்டத்தை ஒன்றும் அதிகமாக ஆக்கிட மாட்டார். அதனால் நீ பண்ணக்கூடிய உன்னுடைய என்னென்னலாம் பண்ணணும் கடமைன்னு அவர் சொல்கிறது அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கலாம். ஒரு பிராமணன் இருந்தால் ஒரு சந்தியாவதனம் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் எனக்கு ஒன்றும் பண்ணல, நான் எதுக்கு சந்தியாவதனம் பண்ணணுன்னா, நீ பிராமணனாக பிறந்திருக்கே, அப்புறம் எதுக்கு பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அவாவா வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்சுப்பா. அதுதான் பெரியவா சொல்கிறா, நீ உன்னுடைய குல தர்மப்படி நீ என்ன பண்ணணுமோ, எந்த குலத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரியானதை நீ பண்ணணும். பகவான் வந்து உனக்கு வருவார், வந்து அந்த இதுபடி சீனியாரிட்டி அப்படி இல்லை, ஃபஸ்ட் கம் ஃபஸ்டோடன் இருக்க வந்து பண்ணுவார். பெரியவா சொல்கிறார், பகவான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணார். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். அதுக்காக பண்ணியிருந்த பூஜையெல்லாம் விட்டுருவியோ, அது பண்ணக்கூடாது. நீ போய் பூஜையை எடுத்து நீ என்ன தனமும் பண்ணியிருந்தியோ அது திருப்பி பண்ணிவிடு. பெரியவா வந்து உனக்கு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணும்போது வந்து பண்ணிவிடுவார். அதுக்காக நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னார். இதை அவர் புரிஞ்சுட்டாரா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம் வரலாம் எல்லாருக்கும். இதை புரிஞ்சுட்டேங்கிறதுக்கு சாட்சியாக அவர் கண்லேருந்து தாராதாரியாக கண்ணீர் வந்திருக்கு. அவர் வந்து நம்ம யாராவது எடுத்து சொன்னால் தானே, நிறைய பேர் தப்பு கொண்டு வா, ஆனால் நம்ம எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பா. அந்த மாதிரி இருந்தால் தானே அவர் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் சரியாயிட்டார். உதாரணத்துக்கு வந்து பக்கத்தில் ஒரு வாட்ச்மேன் வந்திருக்கான். பாவம், அவனுக்கு என்ன, அவனுக்குலாம் கைக்கு வைக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கும். என் கண்ணில் மாட்டுறான். அந்த வந்து ஏதோ நார்த் இந்தியன் தான், ஏதோ அந்த பான் பராக் அந்த மாதிரி ஏதோ போடுறான். அது என் கண்ணில் தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் அவனை சாயங்காலம் அவனை கூப்பிட்டு இடிச்சு நானும் என்னோடய ஒய்ஃபும் பேசின போது, என்னப்பா எவ்வளோ நாளாக போடுறேன்னா, முதல்ல கொஞ்சம் மறைக்கிற மாதிரி பண்ணான். இல்லைப்பா சொல்லுப்பா அப்படின்ன பிறகு, இல்லை இப்போ தான் 1 வாரம் ஆச்சு 2 வாரம் ஆச்சுன்னா, அதை போடாது, அது வேலையை அங்கே பாரு கேன்சர் ஆஸ்பத்திரியில் எவ்வளோ பேர் க்யூவில் உட்காந்துட்டுருக்கா, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறா உயிருக்கு, அதனால் அது போடுற நிறுத்துரு, நல்லதில்லை, நீயோ வயிற்று பொழுப்புக்காக தானே வேலை செய்கிறேன், நிறுத்துறேன், தூக்கி போட முதல்ல கையில் இருக்கிறதெல்லாம் கசக்கி போட்டான். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணால் அவன் அது போடுறதில்ல. இப்போ யார் மூலமாக ஏதோ ஒன்று பண்ணுவார் பெரியவா, இல்லை பெரியவாளே அனுகிரகம் பண்ணுவார். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பண்ணால் தானே தெரியும். இப்போ அவனுக்கு யார் மூலமாக நானாக காப்பாற்றினேன் இல்லையே, பெரியவா எனக்கு என் மூலமாக அவரை காப்பாற்றிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவு பாதமேஸ்வரன்.